ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வானவில் வண்ணங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டும் 3 பல்லும் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளி ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து 4 கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கட்டு வல்லாரைக்கீரைக்கு நம்ம இவ்வளோ குவான்டிட்டி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீரகம், அடுத்து மிளகு போடுற வரைக்கும் காரம் கொஞ்சம் கூடுதலாகவும் சுவையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து கடலப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அப்புறம் வரமிளகாய் ஒரு 5 போட்டுக்கிட்டேன், குட்டி சைஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டதையும் நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வல்லாரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதே எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த மிக்சியில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடயே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் அரைக்கும்போது போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.